கிராமத்து பச்சை சுண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். சுண்டைக்காயை நல்லா கழுவி ரெண்டு ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி குழம்பு செய்யலாம் பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இதில் கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கிடுங்க, 2 கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க, அப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க, ஒரு கை பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. சுண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு சின்ன லெமன் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு கப்பு நிறைய ஊற்றிக்கிடுங்க. நல்லா கலந்துக்கிடலாம். இது மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். அப்படியே சாப்பிடலாம். நம்ம இட்லி தோசைக்கு வேணுங்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுவோம். நல்ல டேஸ்டான கிராமத்து ஸ்டைலில் சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுண்டைக்காய் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க வாரத்துக்கு ஒருக்கா. இதில் இரும்பு சத்துலாம் நிறையா இருக்குது. இந்த சுண்டைக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நான் சொல்கிற மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.